அந்த மண்ணோடு செய்யக்கூடிய வேலைகள் என்ன அப்படின்னாக்கா, மனிதனோ உயிரினங்களோ பூச்சிகளோ தாவரங்களோ இறந்து போனா அந்த மண்ணை என்ன செய்யும், என்ன செய்யுது, இறந்து போன உயிரினங்களை மக்க செய்யுது. அப்படி மக்கள்னா நாடு நாத்தம் கட்டுவோங்க, மக்க செய்யுது. ஆனா இன்னொரு வேலை செய்ய அந்த மண்ணு என்னது, நாம போடுகின்ற விதைகளை அப்ப அந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு குறிப்பா நாம பேசக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து மனிதனால் உருவாக்கப்படாத நிறைய விஷயங்கள், மனிதன் அல்லாத மிருகங்கள் பூச்சிகள் இதுதான் நம்ம உருவாக்கிருக்கு. அதுக்கு குறிப்பா ஒரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்ல போனோம்னா பாத்தீங்கன்னா, நான் கூட ஒரு வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு போது மேல கொடைக்கானல ஏறிட்டு போது ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி தந்திருக்காங்க. அந்த செய்தியில பாத்தீங்கன்னா, மிருகங்கள் வாழக்கூடிய பகுதி, மனிதர்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னு ரெண்டா பிரிச்சு போட்டுருந்தாங்க. இந்த மிருகங்கள்லாம் வாழக்கூடிய பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் கிடையாது, பேப்பர்கள் கிடையாது, தூய்மையா இருக்கு. மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில பிரிச்சு போட்டிருக்காங்க. அதுலதான் அவ்வளவு இருக்கு. கோடி ஆண்டுகள் ஆகுன்றாங்க எது அந்த பாலித்தீன் பேப்பர் மக்கள். ஆனா எத்தனை தடைகள் போட்டாலும் நாம வந்து அது திரும்ப திரும்ப பயன்படுத்துறாங்க. அப்ப மனிதனுடைய அழிவுக்கு காரணம் மனிதர்கள் தான். ஆனா இந்த மிருகங்கள் என்ன செய்யுது, இப்ப நம்ம சொன்னோம்ல, மனிதர்கள் இல்லாத பிற உயிரினங்கள் மனிதனுக்கு நிறைய நன்மைகள் செய்கிறது. என்னென்ன நன்மைகள் செய்கிறது? மனிதனுக்கு தேவை, உயிரினங்கள் வாழ்வதற்கு தேவை விவசாயம். இந்த விவசாயம் சார்ந்த நமக்கு அதுக்கு என்ன தேவை? விவசாயம் வாழணும்னா குறை சொல்றோம், இயற்கையெல்லாம் சொல்றோம். ஆனா அதுக்கு முதல் காரணம் என்னது, என்ன தேவைகள்? உயிரினங்கள் தான். உயிரினங்கள் செய்யறாங்க. பயிர் வாழ்வதற்கு முதல் தேவையானது அடுத்தது காற்று, வெப்பம். கரெக்டா சொல்றீங்க. என்ன சொல்லணும், தண்ணிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அந்த தண்ணி எப்ப வருது, தானா வந்ததா? மரங்கள் இருக்குல்ல, மழை பெய்யுறதுக்கு முக்கிய காரணம் மரங்கள். யாராவது மரங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை மரம் ஒரு மனிதனுக்கு நம்மளால வாழ்வதுன்னு வச்சிருக்கிறோம்? ஒரு 100 மரம் இருக்கும் சார். ஒரு 100 மரம் வச்சிருக்கோம் சார். 10,000 மரம் வச்சிருக்கேன். நான் 10,000 கன்று நான் இலவசமா நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க சார். எங்க சொந்த எல்லாம் வச்சிருக்கோம். ஆனா ஒரு சில தான் இருக்கு. நான் 10,000 கன்றுகள் வந்து இது வந்து வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு பாடம் சொல்ல கொடுத்த ஆசிரியர் வந்து தலைமை ஆசிரியர். சில இடங்கள்ல கொடுத்தா இது போய் சேர மாட்டேங்குது அப்படின்றதுனால எங்க ஆசிரியர் தொடர்பு கொண்டு தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டு பேசுவார். சார் மரக்கன்று வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 1000 கன்று கொடுத்தாலும் அது ஸ்டூடெண்ட் கொடுப்பான். அந்த 1000 கண்ணுல குறைஞ்சபட்சம் 700 கண்ணை எப்படியா பர்ஃபெக்ட் காப்பாத்துக்காங்க, 300 கண்ணு வீணா இருக்குது. இது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். சில தலைமை ஆசிரியர். ரெண்டாவது வந்து கட்சியில ஏதாவது நிதி கேட்பாங்க, என்கிட்ட அடிக்கடி கேட்கறது வழக்கம். ஏதாவது ஒரு 10 வருஷமா கட்சி அவங்கள்ட்ட பூரா என்ன செய்யலாம், கட்சிக்கு நிதி வேணுங்கிறத நீங்க உங்க கட்சி தலைவருக்கு எந்த கட்சி தலைவர் வச்சுக்க நிகழ்ச்சி நடத்துங்க, இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மரக்கண்ணை வைக்க சொல்றோம். சில இடத்துல வாங்கி கொடுப்போம், சில இடத்துல நான் சொல்லிட்டு போய் எடுத்து சொல்லுவேன். இங்க இருக்குன்னு சொன்னாக்கா மனிதர்கள் அல்லாத இந்த மிருகங்கள் தான் நிறைய மரங்களை உற்பத்தி பண்றது. இன்றைக்கு விவசாயிகளுக்கு தேவையான இந்த மழை நீர் நம்மளுக்கு கிடைக்கிறதுனா அதுகள் மரங்கள் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இந்த மரங்களை யாரு எப்படி வைக்கிறாங்கன்னா, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அந்த பழங்களை அந்த சாப்பிட்டு அவங்களுடைய உடம்புல போகும்போது, வயிற்றுல போகும்போது ஒரு வேதியியல் மாற்றம் நடக்கிறது. அந்த வேதியியல் மாற்றத்துக்கு கூட அது மரமா போகும்போது அது மண்ணுல போயிட்டு மரமா உருவாகிட்டு இருக்கு. இன்னைக்கு சாதாரணமா சின்னதா ஒரு விஷயம் பாருங்க, ஆலமரத்தின் விதைகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்கு, எவ்வளவு சின்னதா இருக்கு. கடுகு இருக்குல்ல, அந்த கடுகை எட்டா போனதை எவ்வளவு சைஸ் வரும், கடுகை எட்டா போனதை என்ன சைஸ் வருது, அதுதான் வந்து ஐரமின் பூச்சிகளின் சிதை முட்டைகளை விட மிக சிறிய நுண்ணிய துகள் தான் ஆலமரத்தின் விதைகள். ஆனா இந்த ஆலமரம் வந்து எப்படி முளைஞ்சு எத்தனை பேருக்கு வெளிச்சமா இருக்கு, 1000 பேர் கூட்டி கூட்டம் நடத்தினா கூட எல்லாருக்கும் இந்த நிழல் தரக்கூடிய ஒரு மரங்களாக இருக்கிறது. மனிதனாக பிறந்து விட்டால் நம்மளை தாண்டி மிருகங்கள் தான் அந்த எச்சங்கள் போன்றதால் காடுகளை பிறகு இந்த காடுகளால் தான் மறைஞ்சிடும். தெரிந்தாங்களா? அப்புறம் மண்ணை பாதுகாக்கணும். 2 கோடி உயிரினங்கள் இருக்குல்ல, இந்த 2 கோடி உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணை நான் எப்படி பாதுகாக்கணும்? சில பேருக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. சில பேர் என்ன பண்றாங்கன்னாங்க, அந்த நம்ம களையை எடுப்பதற்காக நான் களைக்கொல்லி அடிக்கிறது இல்லையா, இந்த களைக்கொல்லி அடிக்கிறது, அதாவது அந்த களைக்கொல்லி அடிக்கிறோம்ல, எல்லா கூட்டத்தையும் நாங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு களைக்கொல்லி அடிக்கிறோம்ல, இந்த களைக்கொல்லி அடிக்கும் போது விவசாய மக்கள் வரப்பு ஓரங்கள் கண்டிப்பா அடிக்காதீங்க. நீங்க வேற வழி இல்ல, தவிர்க்க சூழ்நிலைகள் பயிரை காப்பாற்றுவதற்கு களைக்கொல்லி சொல்றீங்க. ஒரு பயிரை நீங்க மாத்திரை சொல்ற பயிற்சி முறை ரேடியோ சொன்னாங்க, பயிர் சுழற்சி முறை தேவை. ஒரே பயிரை திரும்ப போட்டிருந்தாக்கா மண்ணுடைய தன்மை ஒரே மாதிரிதான் மாறாது. அப்ப மாத்தணும், நீங்க பயிர் சுழற்சி முறைகள் நடத்த முடியும். இந்த களைக்கொல்லி அடிக்கிறீங்க, ரைட், அந்த களைக்கொல்லி அடிக்கிற போது விவசாயத்தோட மக்கள் உங்களை வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறோம், வரப்பு ஓரங்கள் அடிக்காது. கோடை காலத்தில் வெப்பம் அதிகமா இருக்கிற பொழுது அந்த இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் வரப்பு ஓரம் தான் போய் அடிக்கிட்டு இருந்தோம். அதெல்லாம் யாரு,
நமக்கு நன்மை செய்யக்கூடிய அவர்கள் நன்மை செய்யக்கூடியவங்க. நம்மால் என்ன செய்வோம்னா இப்படி ஒரு காட்டு அப்படியே அந்த இது ஓந்தி இது கிரேன் சுத்துற மாதிரி ஒரு சுத்துவோம் எப்படியே அந்த வரப்புல அப்படி அடிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும். யாருக்கு நம்மள பருந்து அடிக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு நிம்மதி எப்ப கிடைக்கும்னா அதை சுத்தி பட்டுன்னு என்ன செய்யணும் அந்த வரப்போறோம் அந்த கழிக்கிற பிராக்டிஸ் இருந்துச்சா அந்த கழிக்கிற பிராக்டிஸ் இருக்குல்ல அந்த கழிக்கிறது அது அந்த நம்ம கழிக்கிறது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர்ல அந்த உயிரினங்களை காப்பாத்துறதுக்காக வாய்ப்பு இருந்தா வரப்போறோம் அடிக்காதுன்னு சொல்லிட்டேன். வேற அதுலதான் அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு. அந்த உயிரினங்கள் நிறைய நன்மை செய்யுது. மண்ணுக்கு தேவையான ஏறத்தாழ ஒரு 16 விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணுக்கு தேவைப்படுது. கோபால் சத்து 17 சத்து. அந்த சத்துக்கள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த நம்முடைய எல்லா விவசாய நண்பன் யாரும் சொல்லுவான் விவசாய நண்பன் யாரும் சொல்லுவாங்க அந்த மண்புழுலதான் இருக்கு 16 விதமான சத்துக்கள். கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, சிங்க் இருக்கு, போரான் இருக்கு, மாலிப்டினம் இருக்கு. இது போன்ற 16 விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் அந்த மண்புழு உரத்துல இருக்கு. இன்னைக்கு 1 கிலோ ரேட்டு 14 ரூபாய் விலை கொடுத்து வாங்க. அப்ப என்ன ஆச்சுனாக்கா அந்த மண்புழு நம்ம மண்ணுல இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப அந்த மண்புழுவை உருவாக்குனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நீங்க ஒரு டைம் பண்ணிட்டு நீங்க ஃபெர்டிலைசர் போட்டுட்டு திரும்ப நீங்க ஆர்கானிக் மாறணும்னாக்கா உடனே மாற முடியாது. மண்ணு சீக்கிரம் மாறாது. நீங்க என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணணும். போறது வந்து நான் சொல்றேன் நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு நிமிஷம்ங்க. போரை புள்ளிகளை அடிப்பதற்கு ஒரே ஒரு டீம் மட்டும் கொள்ளுதான். நீ என்ன கலைப்புள்ளி அடிச்சாலும் கொண்டு போவாது. போரையை கட்டுப்படுத்துவதற்கு கொல்ல ஒரு டைம் பயிருக்கு கொல்லுதான். அத வந்து அப்படியே வேணுக்கலாம். அதுல ஒரு ஆய்வுல சொல்றாங்க கொள்ளு பயிரிட்டு மீண்டும் அந்த வயலில் போராட்டங்கள் வருவே. ஆனால் ஏற்கனவே டிராக்டர் எங்கேயாவது ஓட்டிட்டு வந்து அதுல இருந்து அந்த விதைகள் வந்து உண்டதானே தவிர அந்த கொள்ளுக்கு அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. சரி, இது ஒரு 10 ஆண்டுகள் உங்களுக்கு படிச்சாதான் எல்லா கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கஷ்டத்துல சொல்ற வாய்ப்பு தான். கொள்ளு வச்சுட்டாக அடி மாசுறது அவங்க வேற அழிதுன்னு சொல்றாங்க. வேப்ப முன்னாக போட்டு அழின்றாங்க. இல்ல கொள்ளு வந்து ரொம்ப பக்காவான இது. நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. கிழங்குல நோண்டி சாப்பிடக்கூடிய பண்பு கொண்டதான் அந்த பண்ணி. அதனால வந்து அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு கொள்ளு பயிர் வச்சா கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா? லைட் டிராப்னு ஒண்ணு வைக்கிது. நீங்க வந்து அரசு தருவாங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாமளை பாதுகாத்துக்கணும்னா இது போல நீங்க இப்ப லைட் டிராப் ஒரு தாய் ஏறத்தாழ ஒரு 200 தாய் எழுத பூச்சிகளை தேடி கவர்ந்து அழிக்கக்கூடியது லைட் டிராப். சோலார் விளக்கு பொறிட்டு இருக்கு. அதை வாங்கினா ஒரு 300 தாய் அந்த பூச்சிகளை நம்ம அழிச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட உற்பத்திகளை 30,000 பூச்சிகள் அழிக்கிறது சமமான. அதெல்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 4,500 5,000 லைட்ரா நிறைய பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்தணும். சாந்த நேரத்துல வச்சுக்கிறாங்க. நீங்க வந்து கிட்டத்தட்ட 30,000 40,000 பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதெல்லாம் வாங்கி அரசு கொடுக்குறாங்க. ஒண்ணு கொடுக்குறாங்க ஒரு பிளாக் அது பத்தாது. ஆனா அதை ஒரு எடுத்துக்காட்டா வச்சுட்டு விவசாயிகள் வந்து உங்க உற்பத்தியை பெருக்கணும், பூச்சி நோய் தாக்குதல் குறைவாக இருக்குங்கிறதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா இது போன்ற வந்து அதிகபட்சம் உரங்களை தவிர்த்து இது போன்ற சோலார் விளக்கு வச்சுங்க. இதுவரை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. சிறப்பா இருந்துச்சு.